ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சுவையான பலாப்பழ பாயாசம் தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் என்னோடய வீடியோவை இன்றைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இப்படி செய்யலாமென்று பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மாவு சவரிசி இப்படி பெருசாக இருக்கும், இதுதான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஆட் பண்ணி ஊற வைப்பேன். அரை மணித்தியாலம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஊற வச்சா குயிக்காக வெந்திருமன்றதுக்காகத்தான். 5 சுளை பெருசாக இருக்கிற பலாப்பழத்தை கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பலாப்பழத்தை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு பாயாசத்துக்கு பலாப்பழத்தை அரைச்சி ஆட் பண்ணுறதாலும் அரைச்சி ஆட் பண்ணலாம். நான் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக தேவைக்கேற்ப வெல்லத்தை கரையிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அடுத்து ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். 5 கஜுவை 2 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 7-8 பாதாமை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் ஆட் பண்ணி பொரிச்செடுப்பேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க. நான் இது 3ஐயும் நல்லா ஆட் பண்ணி இதை பொன்னிறமாக வரும் வரையும் வறுத்தெடுப்பேன். அங்கால வெல்லத்தை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுவேன். வெல்லம் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். ஏன்டா அதில் டஸ்ட் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் கரைக்கிறேன். இனி நாங்கள் இதை நல்லா பொன்னிறமாக வரும் வரையும் மிதமான சூட்டில் வச்சு இந்த நட்ஸுகளை வறுத்தெடுப்போம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு அதில் இருக்கிற நெய்யிலேயே நான் பலாப்பழத்தை ஆட் பண்ணுறேன். பலாப்பழத்தை ஆட் பண்ணி இதையும் நெய்யிலேயே வதக்கி எடுப்போம். கன நேரம் வதக்கணுமெண்டில்ல, ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும். ஏன்னா நாங்கள் அவிய வைக்க போகிறோம், அதால் 3/4 பதம் வதங்கினா போதும். பலாப்பழம் 3/4 பதம் வதங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு அதே சட்டியில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்க. நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் ஊற வச்சுருக்கிற செவ்வரிசியை ஆட் பண்ணலாம். செவ்வரிசியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். செவ்வரிசி 50% குக் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் வதக்கி வச்சுருக்கிற பலாப்பழ துண்டுகளை ஆட் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன். இனி செவ்வரிசியும் பலாப்பழமும் நல்லா வேகட்டும். அதுவரையும் இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுப்போம். செவ்வரிசியும் பலாப்பழமும் இப்போ நல்லா வெந்துட்டு அடுத்ததாக நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை எங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நல்லா வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எங்களுக்கு எந்தளவு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இனிப்பை நாங்கள் கூட்டியோ குறைச்சி கொள்ளலாம். வெள்ளைப்பாக ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதிக்கணும். கொதிச்சதுக்கு பிறகு ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காயை உடைச்சி அதை வடிவாக திருவி அதில் இருந்து முதல் பாலை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா கட்டியான பால் எங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம். தேங்காய் பாலில் இந்த பாயசம் செய்கிறதால ருசி நல்லா அதிகமாக இருக்கும். நான் செய்த பாயசம் 4 பேர் சாப்பிடக்கூடியதாக இருந்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேங்காய் பால் ஆட் பண்ணினது பிறகு நல்லா ஒரு கொதிக்கணும். பலாப்பழ பாயாசம்ன்ற வடிவாக நான் ஏலக்காய் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஏலக்காய் ஆட் பண்ண விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணுறேன். எந்த ஒரு இனிப்புக்குமே உப்பு ஆட் பண்ணினா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணினோம்னா பலாப்பழத்தோட ருசியை வேறொரு சுவைக்கு கொண்டு போயிடும். நாங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணாமல் செய்தோம்னு சொன்னால் பலாப்பழ சுவை அப்படியே எங்களுக்கு இந்த பாயாசத்தில் கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற கஜு, பாதாம், சன்ஃப்ளவர் சீட்ஸை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தளவு நட்ஸுகள் ஆட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போ பாயாசம் ரெடி ஆகிட்டு சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி.
இது அந்தளவு சுவையாக இருக்கும். சும்மா தித்திப்போட நல்ல ருசியாக இருக்கும். ஒரு முறை பலாப்பழம் கிடைச்சா செய்து பாருங்கள். செய்து பார்த்து இப்படி இருந்தாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.